வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணாவோட பிறந்தநாள் தினமான இன்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல நம்ம தமிழ் ஸ்பீடி ரொம்பவே சந்தோஷப்படுது. இளைய தளபதி இப்பொழுது தளபதி விஜயாக புதிய அவதாரம் எடுத்திருக்காரு. ஏற்கனவே மெர்சிலோட டைட்டில் வெளியில் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் லுக் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் பெயரில் வெற்றி வச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். பல அவமானங்களை தாண்டி இன்னைக்கு விஜய் வந்துட்டு ஒரு அரியணையில் இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கடின உழைப்பு தான் அப்படின்னு அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் விஜய் குறித்து திரையுலக பிரபலங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு விஜய் அண்ணாவோட பர்த்டே, அவங்கள வாழ்த்தும் விதமாக பிரபலங்கள் சொன்னதையும் கேளுங்க. ரஜினிகாந்த் விஜயை பற்றி சொல்லும் பொழுது விஜய் வந்துட்டு படப்பிடிப்பில் ரொம்பவே அமைதியாக இருப்பார். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான ஆன்சரை எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பார். திரையுலகில் அவரோட நடிப்பு என்ன பிரமிக்க வைக்குது. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கப்புறமா கத்தி படத்தை இயக்குன ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாரை நான் எப்போதுமே பிரம்மாண்டத்தோட உச்சமாக தான் பார்ப்பேன். ஏற்கனவே அவர் கூட பல மாஸ் படங்களில் நான் நடிச்சிருந்தாலும் முக்கியமான மாஸ் ஹீரோக்களில் இவர் தான் உண்மை. அமைதியாகவே இருப்பார், ஆனால் எல்லா குசும்புத்தனத்தையும் செய்வார் விஜய் படப்பிடிப்பின் போது. அவரை நான் என் படத்தில் வச்சு நடித்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்றைக்கி அவரோட பிறந்தநாள்ன்றதுனால அவருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அண்ணாவோட நடிப்பு எனக்கு கல்லூரி காலங்களிலிருந்தே தெரியும். நான் முத அவர் கூட தான் சேர்ந்து நடிச்சிருக்கேன், அவர் கூடயே வளர்ந்துருக்கேன். அவரோட பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அண்ணாவோட வளர்ச்சி யாரும் ஒப்பிட முடியாத வளர்ச்சி. அவர் நடித்த பல படங்களில் எனக்கு எல்லா படமும் பிடிச்ச படம் தான். குறிப்பிட்டு எந்த படத்தையும் என்னால் சொல்ல முடியாது. எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சூரிய என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஒரு நல்ல நடிகரும் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர், எல்லார்கிட்டையும் ஒரு அன்பாக பழகக்கூடியவர், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், குழந்தைகளாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரி. எஸ்ஜே சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிக்கு அப்புறம் கரெக்டாக நேரத்தில் படப்பிடிப்புக்கு வர்றது நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாருக்கு இணையாக நடிக்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை விட விஜய் தான் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு பிறந்தநாள் காணும் விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவரோட சாதனையை யாரும் முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் அண்ணா மாதிரி யாரும் டான்ஸும் ஆட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன். கடைசியாக நம்ம கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை பார்க்கத்தான் சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் திரையில் இவரோட எனர்ஜி லெவலுக்கு அளவே கிடையாது. அவரோட கடின உழைப்பு தான் இத்தனை ஃபேன்ஸ் பட்டாளத்தை அவருக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். தென்னிந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் பட்டாளத்தை விஜய் தான் வச்சுருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயக்கூறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன். விஜய் அண்ணாவை பற்றின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அவர்கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த செயல் என்னன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, விஜய் அண்ணாவை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.